காமராசர் தொடர்பான செய்திகள் பகுதி 3. 1962ஆம் ஆண்டு கட்சியை வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் வலியுறுத்தினார். இதையே காமராசர் திட்டம் என அழைத்தனர். முதலில் தாமே முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி கட்சிப் பணிக்கு திரும்பினார். மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி முதலியோரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சிப் பணிகளில் ஈடுபட்டனர். 1963ஆம் ஆண்டு புவனேஸ்வர் நகரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். சமூக முன்னேற்ற திட்டங்கள். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். நில உச்சவரமும் 30 ஏக்கர் என குறைக்கப்பட்டது. மீனவர், கருப்பு கட்டி காய்ச்சுபவர், கைத்தறியாளர், குயவர் முதலிய சிறு தொழிலாளர் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மக்கள் நல திட்டங்களில் ஓய்வூதியம் குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம், இலவச மருத்துவ வசதி முதலியனவும் இவரால் அமைத்துக் கொடுக்கப்பட்டன.